இப்போ கல்லூரி ஒரு பேராசிரியர் மாதிரி செயற்பாட்டு வரைவு வந்து நீங்க கொடுக்குறீங்க. ஆனா அந்த கருத்து கணிப்புங்கிறது வந்து இதெல்லாம் வந்து மக்களிடத்துல போய் கொண்டு சேர்த்துருமா இந்த வெற்றி வாய்ப்புக்காக? கருத்து கணிப்புங்கிறது இல்ல இப்ப நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு அறிவு சமூகத்துக்குள்ள வந்து இது ஒரு அவ்வளவு ஒன்றும் இது கடினமான ஒன்றும் இல்லை. இப்போ என்னை நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஒரு பின்புலம் இல்லாத ஒரு எளிய மகன், சாதாரண மகன், ஒரு இக்கட்டான சூழலில் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவங்களை எதிர்த்து வந்தேன். 260 வழக்குகள் என் மேலே இருக்குது. இப்போ வந்து இவ்வளவு இதுக்குள்ள போய் இந்தியாவை யார் ஆள்றது அப்படிங்கும்போது தம்பி அண்ணாமலை அவர் தலைமையில் ஐயா மோடி பிரதமர்னு ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்தியான்னு ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, அவங்க காங்கிரஸ் கட்சி. ஐயா எடப்பாடி, இப்போ நான் 4வது இடத்துல நிற்கிறேன். எனக்கு என்னுடைய பழைய சின்னத்தை எடுத்துட்டாங்க. பல முறை நான் கொண்டு போய் சேர்த்த சின்னத்தை கடைசியாக ஒலி வாங்கி இந்த மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டு நான் வந்து என் பிள்ளைகள் யாரும் வந்து தெரிந்த வேட்பாளர்கள் இல்லை, எல்லாம் புதுசு. 36 லட்சம் வாக்குகளை எனக்கு போட்டு ஒரு முழு இசைவு பெற்ற, அதாவது அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக எனக்கு கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னத்தை திருப்பி எந்த சின்னத்தை இழந்தனோ அதே சின்னத்தை திருப்பி எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, அப்போ என் மக்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கு. இந்தியாவை யாரை ஆள்றதுன்னு என்னை தேடின என் மக்கள் தமிழ்நாட்டை யாரை ஆள்றதுங்கிறதுல என்னை தேடாமல் இருக்க முடியாது. என் பெட்டி, என் சின்னம் இதுவரைக்கும் 3வது பெட்டி 4வது பெட்டியில் இருந்திருக்கு. இப்போ அது முதல் பெட்டியில் இருந்தே ஆகணும். ஏன்னா அது பதிவு செய்யப்பட்ட கட்சி இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அப்படிங்கும்போது உழவர் குடிமகனை மறந்துட்டு ஒப்பிட்டவரை உள்ளளவு நினைங்கிறான். உணவிட்டவனை ஒரு தடவை உயிரா நினை, அவனை ஒரு தடவை நன்றின்னு தோடு, அவனும் வாழ்வான் நீயும் வாழ்வாயின்னு கேட்டு அந்த அதுதானே இப்போ கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு நீங்கள் தான் எங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அது நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். அப்பா 2020